அரசின் அறிவிப்புகளை அரசாணையாக வெளியிடுவதற்கான கோப்புகளை தயாரிக்கும் பணியில் தலைமை செயலக அதிகாரிகளும் ஊழியர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் இரவு 10 மணி வரை தலைமை செயலக ஊழியர்கள் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஏராளமான திட்டங்கள் மற்றும் மானிய கோரிக்கையில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களின் அறிவிப்புகளின் மீது அரசாணை வெளியிட தற்போது கோப்புகள் தயாராகும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கோப்புகள் துறை சார்ந்த அமைச்சர், நிதி அமைச்சர், முதலமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர்தான் திட்டங்களை செயலாக்க அரசாணை வெளியிடப்படும். இப்பணிகளுக்காக அரசு ஊழியர்கள் கூடுதல் நேரம் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சொல்கிறார் தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் செயலாளர் வெங்கடேசன். தமிழக அரசு அதனோட ஊழியர்களுக்கான கால நேரம், வேலை நேரம் காலை 10 மணி முதல் 5:45 மணி வரை தான். ஆனால் சில திட்டங்களுக்கான ஆணைகளை வெளியிடுவதற்கும் சில திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் திட்டங்களை தீட்டுவதற்கான கால அவகாசம் குறைவாக உள்ளதால் கூடுதலான வேலைப்பளு எல்லா தரப்பினருக்கும் தற்போது நிலவுகிறது. கோப்பு தயாரிக்கும் பணியில் தட்டச்சு, சுருக்கெழுத்து பணியாளர், நேர்முக எழுத்தர், உதவி மற்றும் துணைப்பிரிவு அலுவலர், சார்பு அலுவலர்கள், துணை செயலர், இணை செயலர், கூடுதல் செயலர் என சுமார் 50% தலைமை செயலக அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் பெண் ஊழியர்கள் இரவு 10 மணி வரை பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் நேரம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நிதித்துறையில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 150 முதல் 200 ரூபாய் வரை கூடுதல் படி வழங்கப்படுகிறது. இதேபோன்று மற்ற துறை ஊழியர்களுக்கும் கூடுதல் படி வழங்க வேண்டும் என்றும், பெண் ஊழியர்களுக்கு இரவு நேரங்களில் போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லேட் ஹவர்ஸில் வீட்டுக்கு போகிறதுக்கான, அதுவும் பர்டிகுலராக பெண் ஊழியர்களுக்கு லேட் ஹவர்ஸில் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கும் சரி, மற்ற ஸ்டாஃபுக்கும் சரி, சாப்பாடு மற்றும் போக்குவரத்து வசதிகளை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திட்டங்கள்லாம் விரைந்து செயல்படுத்த வேண்டி இருக்கிறதுனால அலுவலர்கள் அனைவரும் வழக்கமான 5:45 மணிக்கு மேல் கூடுதலாக 8 மணி 9 மணி இதுபோல் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆட்படுறோம். இதுக்கு நிதித்துறையில் கூடுதலாக அவங்களுக்கு ஓட்டி கொடுக்குறாங்க. அதே போல் ஓரளவு துறையிலையும் கூடுதலாக ஓட்டி கொடுத்தா நாங்கள் நல்லாயிருக்கோம். இதை அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விருப்பப்படுறோம். அதிமுக அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் இன்னும் அறிவிப்புகளாகவே உள்ளதாக பல்வேறு கட்சிகள் கூறி வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுக்கான அரசாணைகளை வெளியிட முடியாது என்பதால் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் பணியில் கடைசி நேரத்தில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. சாந்தி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.